ராபின் சர்மாவோட ஒரு ஃபேமஸ் கோட், யூ ஆர் ஆல்வேஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் 10 people யூ லிவ் வித். நம்ம கூட இருக்கிற ஒரு 10 பேரோட சராசரி தான் நம்ம எப்போதுமே. நம்ம ஃப்ரெண்டு கார் வாங்கினா நமக்கும் கார் வாங்கணும்னு ஒரு ஆசை வரும். நம்ம தம்பி வீடு கட்டினா நமக்கும் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வரும். இல்லை நம்ம அக்கா ஒரு ஜுவல் வாங்கினா நமக்கும் ஒரு ஜுவல் வாங்கணும்னு ஒரு ஆசை வரலாம். இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க, முக்கியமாக நம்ம அதிகமாக பழகிற அந்த 10 பேரோட ஆசைகள், கனவுகள், அதுதான் நம்மளோட லைஃபோட ஆவரேஜாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம லைஃப்பை நாமளே வாழணும்னா எதுவும் வழி இருக்கா? நம்மளோட கோல் என்ன? நாம் என்ன சாதிக்கணும்னு விரும்புகிறோம்? அதை ஏற்கனவே யாரும் சாதிச்சிருக்காங்களா? இல்லை அதை சாதிக்கணும்னு துடிக்கிறாங்களா? அப்படி இருக்கிற ஒருத்தவங்களை நம்மளோட அந்த 10 பேர் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அவரோட ஆட்டோபயோகிராஃபியை நம்ம படித்தாலே போதும், ஒரு மனிதர் ஆகிடுறாரு அவர். ஏன்னா நம்ம அதிகமான ரிலேஷன் படிக்கிற நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய நேரத்தில் நாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நம்ம கூட இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க.